தமிழ் பாடல்கள் பாடியே தங்களுடைய குறைகள் பிரச்சனைகள் அதை களைந்து வந்த அருளாளர்கள் நிறைய பேர் இருக்காங்கல்ல. ஒரு சிலர் இந்த அதிசயம் இந்த பாட்டுனால நடந்தது அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியறதுக்காக. வில்லை காட்டி வெறுட்டி வேடுவர் விரவலாமை சொல்லி கல்லால் எரிந்திட்டும் மோதியும் கூரையும் கொள்ளுமிடம் முல்லை தாது மணங்கமிழ் முருகன் பூண்டி மாநகர்வாய் எல்லை காப்பதும் இல்லையாகில் நீர் எத்துக்கிங்கிருந்தீர் எம்பிரானீரே. இந்த எத்துக்கிங்கிருந்தீர் எம்பிரானீரே ரொம்ப அழுத்தமான கேள்வி. திருக்கோவில்கள் இவ்வளவு பெருசா மன்னர்கள் நிர்மாணிச்சதுக்கும் அதுக்கு நிறைய திருப்பணிகளுக்கு பொருள் செலவு செஞ்சதுக்குமான அடிப்படை காரணம் என்னவா இருக்கும்? நீங்க சிற்பசாஸ்திரத்துல துவாரபாலகர் இப்படி கை காட்டிட்டு நிற்பார் முன்னால. விஸ்மயம்னு பேர் இருக்கு. உள்ளே இருப்பவன் ரொம்ப பெரியவன் அர்த்தம். நீ பாட்டு விளையாட்டுத்தனமா போகாத, செல்போன் நோண்டிக்கிட்டே போகாதா. உள்ள இந்த அனைத்தையும் நிர்மாணித்த பெருங்கடவுள் இங்கே எழுந்தருளி இருக்கிறார். இப்போ அந்த ஆலயங்களுடைய அந்த தன்மையை இப்பவும் நாம பராமரிக்கிறதுனால நமக்கு இருக்கிற நன்மைகள் என்ன? ஒவ்வொரு ஆலயமும் ஒவ்வொரு ஆகம அடிப்படையில் வந்திருக்கு. அந்த ஆகமம் என்ன சொல்லுகிறதோ அந்த மரபுப்படி அதை பராமரிப்பது நல்லது. இப்ப அதனால வழி வழியாக அங்கே பூசை செய்வதுன்னு ஒரு மரபு வந்தது. மாதொரு பாகருக்கு வழி வழி அடிமை செய்யும் வேதியர்ங்கிறார் சேர்க்கிறார். திருக்கோயில்கள்ல வழிபாட்டு முறைகள்ல நம்முடைய ஆகமப்படி திருமுறைகள் ஓதுவதாக இருக்கட்டும், திவ்ய பிரபதங்கள் அங்க ஓதுவதாக இருக்கட்டும், இதனால அங்க நடக்கிற மாற்றங்கள் என்னன்னு நினைக்கிறீங்க? ஒன்று ஒலி அதிர்வுகள். ஒலி அதிர்வுகள் ஏற்படுத்தக்கூடிய மன ஒழுங்கு, உயிர் ஒழுங்கு. மன ஒழுங்கை காட்டிலும் முக்கியமானது உயிர் ஒழுங்கு. ஒரு உயிர் வெறும் உயிராக இறைவன் முன்பு நிற்பது, தனக்குடைய அடையாளங்களை அகங்காரங்களை துறந்து விட்டு அவன் அப்படி நிக்கிறது. இன்னொன்று, இப்ப அருளாளர்கள் என்ன பண்ணாங்கன்னா, நமக்கு என்ன சொல்லி கும்பிடணும்னு கூட தெரியாது, அதுக்காக அவங்க எழுதி வச்சாங்க. நான் வழக்கமா சொல்றது உண்டு, ரொம்ப படித்த ஒரு கல்வியாளர் ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்துக்கு போனா ஒரு விண்ணப்பத்தை அவர் நேரம் எழுதி போய் கொடுப்பது ஒரு வகை. வாசல் ஒருத்தர் உட்கார்ந்து இருப்பார், பத்திரம் எழுத்தர். அந்த பத்திரத்தில் அவர் எழுதி தருவதை கொண்டு போய் கொடுத்தாலும் அது செல்லுபடியா. பதிவுத்துறையிலேயே பாருங்க, உங்க சொத்து தான். நீங்க அதை உங்க தங்கச்சிக்கோ அக்காவுக்கோ எழுதி தரணும்னா ஒரு வெள்ளைக்காயத்தில் நீங்க எழுதினா செல்லாது. ஒரு பத்திர எழுத்தர் எழுதினால் அது செல்லுபடியாகும், அரசாங்கத்தால் ஏற்கப்படும். அதுபோல் அருளாளர்கள் எழுதிய எழுத்துக்கள் தான் ஆண்டவனிடத்தில் செல்லுபடியாகும். இப்ப நமக்கு நம்ம குறைகளை சொல்லி வணங்க தெரியாது. ஏன்னா நம்ம நம்முடைய பெருமைகளையே பேசி பழகிட்டோம், நமக்கு குறை இருக்கிறதாவே தெரியாது. அப்ப அருளாளர்கள் என்ன பண்ணாங்க, நம்முடைய குறைகளை தங்களிடம் இருப்பதாக ஏற்றுக்கொண்டு பாடல் பாடினாங்க. நம்ம அந்த பாடலை போய் பாடினா போறோம், 10 எழுத்தாளர் கொடுத்ததை போய் கொடுக்கிற மாதிரி. ஆமா, இப்ப திருநாவுக்கரசர் சொல்றாருன்னா, குலம் பொல்லேன் குணம் பொல்லேன் குறியும் பொல்லேன் குற்றமையை பெரிதுடையேன் கோலமாய நலம் பொல்லேன் நான் பொல்லேன் ஞானி அல்லேன் நல்லாரோடு இணங்கிலேன் நடுவே நின்ற விலங்கல்லேன் விலங்கல்லாது ஒழிந்தேன் அல்லேன். இல்ல ஒரு குற்றம் கூட அவரு கிடையாது. ஆனால் நம்முடைய குற்றத்தை தன்மேல் ஏற்றிக்கொண்டு அவர் பாடுகிறார். அந்த பெருங்கருணை இருக்கிறதே, அது நம்முடைய விண்ணப்பமாக இறைவன் சந்நிதியில போய் சேர்க்கிறது. இந்த வெளித்தெரியாத மாற்றங்கள் உள்ளுக்குள்ள நடக்கும். அது நம்பிக்கையோட பாராயணம் செய்ய நீங்க நம்பி செய்றீங்களோ நம்பாம செய்றீங்களோ, ஒரு மாத்திரை போடுறீங்க, நம்பிக்கையும் போடுறீங்களா, நம்பியும் போடலாம் நம்பாமையும் போடலாம், அவர் வேலையை காட்டும். அந்த மாதிரிதான் தெரியும். அதனால அது அப்படியே ரெடி டு ஈட் மாதிரி ரெடியா இருக்கு. அதை எடுத்து பயன்படுத்துறதுல என்ன கஷ்டம் அப்படிங்கிறது நம்மளுடைய கேள்வி. அதான் நம்ம கஷ்டமெல்லாம் தீருங்கிறதுதான் கஷ்டம், வேற ஒண்ணு. நாவுக்கரசரை பத்தி சொன்னீங்க இல்லையா? பொதுவா அவருடைய சரித்திரத்துல படிக்கிறவங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், அவரும் சுவாமி மேல பக்தியா இருந்தவர் தானே, அவரை போட்டு ஏன் இந்த சிவன் இந்த பாடுபடுத்தினார், அதுவும் 80 வயசு பெரியவரை போட்டு அப்படின்னு சிலருக்கு கேள்வி வருது இல்ல. அந்தக்கும் ஞானசம்பந்த பெருமான் ரொம்ப சின்னவர், அவரை ரொம்ப சுலபமாக ஆட்கொண்டு விட்டார் அப்படிங்கிறதுக்கும் இறைவனுடைய இந்த விளையாட்டு வேறுபாட்டை எப்படி நீங்க பாக்குறீங்க? நான் பார்க்க வேண்டியது, திருநாவுக்கரசரை பார்த்திருக்கிறார். அவர் என்ன சொல்றாரு, நினைந்துருகும் அடியாரை நைய வைத்தார்.
எதுக்காக? நில்லாமே தீவினைகள் நீங்க வைத்தார். அப்போ ஒரு சோதனை அதிகம் தரப்படுகிற போது அந்த உயிர் மேலும் தூய்மை பெறுவதற்கு இறைவன் வழிவகுக்கிறார். ஞானசம்பந்தரை அதுக்காக எல்லா இடத்துலயும் அவர் வந்து அரவணைச்சு போயிடுது. இப்ப திருவிழிமலையில 2 பேருக்கும் படிக்காசு கொடுத்த போது ஞானசம்பந்த பெருமானுக்கு குற்றமுள்ள காசை கொடுத்தார், நாவுக்கரசருக்கு குற்றமில்லாத காசை கொடுத்தார். ஒரு 20 ரூபாய் பதிகம் போடுறார், வாசி தீரவே காசு நல்கு உயிர்னு கேட்கிறார். ஏன்னா அவர் உடல் உழைப்பும் சேர்ந்து உழவாரப்பணியும் சேர்ந்து இருக்கிறது. ஆனால் இறைவன் அப்படி பாரபட்சம் பார்க்கவில்லை. ஆனால் குழந்தைங்கிற போது யாருக்குமே அந்த இயல்பு வரும். நீங்க ஒரு பேருந்துல போறீங்க, உங்க அம்மா கையை பிடிச்சி ஒரு சின்ன குழந்தை நின்றுட்டு இருக்குன்னா பாப்பாப்பா உட்காரு நம்ம ஒதுங்கி இறந்துறது இல்லையா? அந்த கருணையை தான் சிவபெருமான் வெளிப்படுத்தினானே தவிர அடியவர்கள் மத்தியில் ஒரு பேதம் பார்த்ததாக நாம் அதை கருத அப்படி இல்லை. அதனால பொதுவா இந்த மாதிரி சரித்திரங்களை படிக்கிறவங்களுக்கு வந்து புரிதல்கள்ல ஒரு மாறுபாடு வந்துட்டே இருக்குது இல்ல. இந்த பக்கம் சிவன் ஒரு பக்கம், பெருமாள் ஒரு பக்கம், முருகன் ஒரு பக்கம், பிள்ளையார் ஒரு பக்கம், யாரப்பா நாம கும்பிடுறது அப்படிங்கிற பெரிய கேள்வி இருக்கு. இதுல மனிதர்கள் எப்படி எந்த தெய்வம் நமக்கு சரியானதுங்கிறது எப்படி அவங்க தேர்ந்தெடுக்கிறது? இல்ல, அதுல 2 விஷயங்கள். அதுல வந்து முதல்ல இந்த கடவுளருக்குள்ள ஒரு உறவு முறை ஏற்படுத்ததே இந்த பிரச்சனை வரக்கூடாதுதான். அம்பாளுக்கு திருமால் சகோதரர், சிவன் பார்வதிக்கு விநாயகர் முருகன்லாம் பிள்ளைகள், விஷ்ணுவுக்கு இவங்கெல்லாம் மருமகன்கள் அப்படின்னு சொன்னது நோக்கம் என்ன? எல்லா தெய்வங்களையும் சமஷ்டியா நம்ம வழிபடும். அதனாலதான் துறைமங்கலம் சிவபிரகாஷ் சாமியில் என்ன சொல்றாரு, நம்ம வீட்டுல நடக்கிற மாதிரியே ஒரு காட்சியை காட்டுறாரு. சிவபெருமான் உட்கார்ந்து தவம் செய்து கொண்டிருக்கிறார். அப்போ ஒரு அழுகை குரல் கேட்டு ஒரு தவம் கலையுது. பார்த்தா பிள்ளையார் கண்ணை கசக்கிட்டு நிக்கிறார். அவர் தவம் கலைந்த கோபம் ஒரு பக்கம், ஏன்பா அழறன்னா காதை தொட்டு காமிக்கிறார். பெரிய காது இல்ல, யானை காது. பாருங்க தம்பி முருகன் என்னை கிள்ளிட்டான் அப்படிங்கிறார். இவர் உடனே முருகனை கூப்பிட்டு, ஏன்பா நீ வந்து அண்ணன் காதை கிள்ளுன்னா, நம்ம வீட்டு பிள்ளைகள் மாதிரி நான் ஒண்ணுமே பண்ணலப்பான்னு ஆரம்பிக்கிறாரு. நான் ஒண்ணுமே பண்ணலப்பா, அண்ணன் தான் என் கண்ணை வந்து 1 2 3 4 5ன்னு எண்ணி கிண்டல் பண்ணாரு. இவர் பிள்ளையார் பக்கம் பார்க்க, நான் ஒண்ணுமே பண்ணலப்பா, நான் பேசாம இருந்தேன், தம்பி முருகன் தான் வந்து என் தும்பிக்கைய முழம் போட்டு அளந்தான். நடந்ததுதான். பிள்ளையார் ஒரு ஓரமா உட்கார்ந்து இருக்கிறார். இவர் ஒரு துருதுருப்பான ஆள் முருகப்பெருமான். இந்த குழந்தை ஓடி வந்து தும்பிக்கை அளந்து முழம் போட்டுருக்கு. இவர் பதிலுக்கு கண்ணை 1 2 3 4 எண்ணி கிண்டல் பண்ணவும் இவர் காதை கிள்ளிட்டு ஓடிட்டாரு. பிள்ளையாருக்கு கனத்த சரீரம் துரத்திட்டு போக முடியல. அப்பா கிட்ட வந்து அவரு புகார் கொடுக்கிறார். அந்த நேரம் பார்த்து பார்வதி அந்த பக்கமா வந்தாங்க. இப்ப வழக்கமா நம்ம குடும்பங்கள் அப்பாக்கள் சொல்ற டயலாக் சிவபெருமானு சொல்லிட்டார், பாரு நீ பிள்ளைக்கு பெத்து வளர்த்த லட்சணம் இருக்காரு. இப்ப பையன் நிறைய மார்க் வாங்கிட்டா என் பிள்ளைம்பார் அப்பா, மார்க் கம்மியான ஓம் பிள்ளைம்பார் இல்ல. அது இந்த வேலையை சிவபெருமானே பார்த்திருக்காரு. இதை கற்பனை களஞ்சியம் துறைமுகம் சிவபிரகாஷ் சாமிகள் அருமையா ஒரு பாட்டை எழுதுறார். அரணவன் இடத்திலே ஐங்கரன் வந்துதான் ஐயே என் செவியை மிகவும் அருமுகன் கிள்ளினான் என்றே சினுங்கிடவும் அத்தன் வேலவனை நோக்கி விரைவுடன் வினவவே அண்ணன் என் விலங்கு கண் எண்ணினன் என வெம்பிடும் பிள்ளையை பார்த்து நீ அப்படி விகடம் ஏன் செய்தாய் என மறுவும் என் கை நீள முழமளந்தான் என்ன மயிலவன் நகைத்து நிற்க மலையரையன் உதவ வரும் உமையவளை நோக்கி உன் மைந்தரை பாராய் என கருதறிய கடலாடை உலகு பல கண்டம் கருப்பமாய் பெற்ற கண்ணி கணபதியை அருகழைத்து அகமகிழ்வு கொண்டனள் கலிப்புடன் உமை காக்கவேங்கிறது பாட்டு. பாதிக்கப்பட்ட ஒரு பிள்ளையாருங்கிறதுனால தேவி வந்து அவரை அரவணைத்து அந்த பிள்ளைக்கு ஆறுதல் சொன்னார். இப்ப இந்த பாடல் ஏற்படுத்தக்கூடிய ஒரு இணக்கம், அதுவும் நம்மள மாதிரிதான், கடவுளும் நம்மள மாதிரிதான். முடிந்த அளவு இறைவனோடு நம்மை நெருக்கமாக காட்டுகிற வேலையைத்தான், இந்த உறவு முறைகளை பற்றிய பேதம் பாராத தன்மையைத்தான் நம்முடைய சமயம் வலியுறுத்துகிறது. இதை தாண்டி உங்களுடைய உயிரின் இயல்புக்கு ஏற்ப உங்களுக்கு ஒரு இஷ்ட தெய்வம் அமையும், உபாசன தெய்வம் அமையும். அந்த தெய்வத்தை நீங்கள் இறுகப்பற்றி கொண்டு போகும்போது தனிப்பார். அருமை அருமை. தமிழ் பாடல்கள் பாடியே தங்களுடைய குறைகள் பிரச்சனைகள் அதை களைந்து வந்த அருளாளர்கள் நிறைய பேர் இருக்காங்கல்ல. ஒரு சிலர் இந்த அதிசயம் இந்த பாட்டுனால நடந்தது அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியறதுக்காக. ஆமா, எவ்வளவோ நடந்திருக்கு. இப்ப நீங்க சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வந்து சேரமான் பெருமாளுக்கு நண்பர்.
அவர் சேர நாட்டுக்கு போயிட்டு அப்படியே இந்த திருமுருகன் பூண்டி பக்கம் வர்றார். சரி. இந்த திருப்பூர் பக்கத்துல இருக்கு திருமுருகன் பூண்டி, இப்பவும் இருக்கக்கூடிய ஒரு ஆலயம். அங்க பெருமானுக்கு வந்து எப்பவுமே சுந்தரரோட விளையாடுறதுன்னா அவருக்கு ஒரு மகிழ்ச்சி. நண்பர் இல்லையா? நண்பர், தம்பிரான் தோழர் இல்லையா? அதான் அவர் என்ன பண்ணுகிறார், தன்னுடைய சிவகணங்களை எல்லாம் வேடுவர்கள் மாதிரி அந்த வேடுவர் வடிவத்துல போய் அவர்கிட்ட இருக்கிற செல்வத்தை எல்லாம் கொள்ளையடிச்சுட்டு வர சொல்றார். அவர் கொள்ளையடிச்சுட்டு போனதும் தன் செல்வம் பறிபோனது பற்றிலாம் சுந்தரருக்கு கவலை இல்லை. சிவபெருமானே, உன்னுடைய எல்லையில வந்து இப்படி சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சு, நீ உட்கார்ந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேக்குறாரு. இங்க உன் எல்லைக்குள்ள திருட வந்து கல்ல காட்டுறான், வில்ல காட்டுறான், மிரட்டுறான். நீங்க வந்து உங்க சன்னதி கிட்ட முல்லைப்பூலாம் பூத்துருக்கு, வாசனை பிடிச்சிட்டு வெட்டியா உட்கார்ந்து இருக்கியான்னு கேக்குறாரு. வில்லை காட்டி வெறுட்டி வேடுவர் விரவலாமை சொல்லி கல்லால் எரிந்திருக்கும் மோதியும் கூரையும் கொள்ளும் இடம் முல்லை தாது மணங்கமிழ் முருகன் பூண்டி மாநகர்வாய் எல்லை காப்பதும் இல்லையாகில் நீர் எத்துக்கிங்கிருந்தீர் எம்பிரானீரே. இந்த எத்துக்கிங்கிருந்தீர் எம்பிரானீரே ரொம்ப அழுத்தமான கேள்வி. இது நீங்க ஆங்கிலத்துல சொன்னீங்கன்னா by the hell were you hereன்னு வரும். என்ன பண்ணிட்டு இருக்க? அவர் என்ன கேக்குறாரு, உனக்கு என்ன கால் வந்து முடமாயிடுச்சா, போறதுக்கு என்ன, இங்க வண்டி வசதி வச்சிருக்கீல்ல, ரிஷப வாகனம் இருக்குல்ல, அதை ஏரியாவது போய் நீ காவல் காக்க வேண்டாமா? முடவர் அல்லீர் இடரிலீர் முருகன் பூண்டி மாநகர்வாய் இடமும் ஏறியும் போவதில்லாகில் நீ எத்துக்கு இங்கிருந்தீர் எம்பிரானீர். என்ன பண்ணிட்டு இருக்க? இந்த கோபமும் உரிமையும் இப்ப இறைவன் உடனே அருளுகிறான் அப்படிங்கிறத பாக்குறோம்னா அது எவ்வளவு தூரம் நெருக்கமாக கடவுளோடு இருந்தார்கள். அடியாரனுடைய உள்ளம் வருத்தப்படும் என்றால் ஆண்டவனுடைய தீர்ப்புகள் திருத்தப்படும் என்பதைத்தான் அருளாளர்களுடைய பாடல்கள் திரும்ப திரும்ப வலியுறுத்தும். அது திருமுறைகள் நடந்ததாகட்டும், எதுவா இருக்கட்டும். திருமழிசை ஆழ்வார் கூட ஆமா, கணிகண்ணன் போகின்றாங்கிற பாட்டுல பெருமாளே பின்னால போனாருங்கிறதான. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சுவாரஸ்யமா. அதாவது சில குருமார்களுக்கு வந்து தன்னிடம் இருக்கிற சீடனுடைய தனித்தன்மை ரொம்ப பிடிக்கும். திருமழிசை ஆழ்வார்கிட்ட காஞ்சிபுரத்துல அவர் இருந்தார். அவருடைய சீடன் கணிகண்ணன் அருமையா கவிதைகள் எழுதக்கூடியவர் அவர். அப்ப பொதுவா ஆட்சியில் இருக்கிறவங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அது நல்ல கவிஞரா இருந்தா நம்ம கூட இருக்கணும்னு நினைப்பாங்க, நம்மள பாடணும் அப்படிலாம் விரும்புவாங்க. அப்போ என்ன ஆயிடுச்சு, ராஜா கூப்பிட்டு பாட சொல்றாரு. நான் இறைவனை தவிர யாரையும் பாடுவதில்லைன்னு கணிகண்ணன் சொல்றாரு. என்ன நீ பாட மாட்டீங்கன்னா என் நாட்டை விட்டு வெளியில போங்க. அப்ப இவர் போறவர் குருநாதர்கிட்ட சொல்லிட்டார், சாமி என்ன ஊரை விட்டு போக சொல்லிட்டாங்க, நான் புறப்படுறேன். திருமழிசை ஆழ்வார் சொன்னார், நீ இல்லாத இடத்துல எனக்கு என்னப்பா வேலை, நானும் உன் கூட வரேன், வா சேர்ந்தே போவோம். போனாங்க. பெருமாள் பள்ளி கொண்டு படுத்திருக்கிறார். அவரை பார்த்து, ஏப்பா என் சீடன் கணிகண்ணன் போறான் அப்படின்னாலும் நானும் போறேன், நீங்க இருந்து என்ன பண்ண போற, நீ உன் ஆதிசேஷன் நாகம் இருக்கிய பாய் அதை சுருட்டிட்டு புறப்படுறார். அவர் விறுவிறு அதை சுருட்டி கக்கத்துல வச்சுட்டு அவரும் கிளம்பிட்டார். கணிகண்ணன் போகின்றான், காமரம் பூங்கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டா, துணிவுடைய சென்னா புலவன் நான் போகின்றேன், நீயும் உன் பைனாகப்பாய் சுருட்டி கொள்ட்டார். திருமால் போனா பின்னாலே திருமகள் போறார். திருமகள் போனால் அங்க இருக்கிற செல்வங்கள், மாடுகள், மனைகள் எல்லாம் வெளியில போகுது. எத்தனை ஐஸ்வர்யங்களும் ஊரை விட்டு போகுது. தவறை உணர்ந்து அரசன் ஓடி வந்து வருந்தி மன்னிப்பு கேட்க, இப்ப என்ன பண்ணலான்னு கேட்டார். கணிகண்ணன் சொன்னார், இல்ல ராஜா ரொம்ப மன்னிப்பு கேட்கிறாரு, நம்ம ஊருக்குள்ள போயிடுவோம், சரி போலாம் அப்படின்ட்டு கணிகண்ணனை போக சொன்னார். இவரும் பின்னால போனார். பார்த்தா இவர் கையில கக்கத்துல ஆதிசேஷனை சுருட்டி வச்சுட்டு பெருமாள் பெரிதாம நிக்கிறார். அவர் சொன்னார், இல்லப்பா கணிகண்ணன் போகல, அதனால நானும் போகல, நீயும் போய் உன் பாயை விரிச்சு படுத்துக்கோ போன்ட்டு. கணிகண்ணன் போக்கொழிந்தான், தாமரம் பூங்கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டும், துணிவுடைய சென்னா புலவன் நான் போக்கு ஒழிந்தேன், நீயும் உன் பைனாகப்பாய் படுத்துக்கொள் அப்படின்ட்டார். அப்ப இந்த உரிமையையும் இணக்கத்தையும் தமிழ் தந்திருக்கிறது. தெய்வ தமிழ் என்று சொல்வதனுடைய நோக்கம் அதுதான். இந்த தமிழுக்கு தெய்வம் கட்டுப்படுகிறது.
காளமேக புலவருடைய சரித்திரமும் அதானே. அது அம்பாளுடைய அந்த திரு தாம்பூலம் அவருக்கு அனுகிரகம் அதை பத்தி கொஞ்சம் சொல்ல. காளமேகம் பாடல்கள் வந்து பொதுவா மேடை கவிஞர்களுக்கு ஒரு பெரிய வழிகாட்டுதலா இன்ஸ்பிரேஷனா இருக்கும்னு கேள்விப்பட்டேன். அப்படிதானா? இல்ல, அவருடைய பாடல்கள் முழுக்க நிந்தாஸ்துதி. ஓ, இறைவனை வஞ்ச புகழ்ச்சியில பாடுவது, புகழ்வது போல் இகழ்வது, இரட்டை அர்த்தங்கள் வர்ற மாதிரி. ஆமா, அவர் சேவை கவிஞர் தான். சேவை கவிஞர் அடிப்படையில தெய்வங்களை பாடுகிற போது அவருக்கு ரொம்ப வேடிக்கையா போடுவார். இப்ப சிவபெருமானுக்கு வந்து அவர் வைத்தீஸ்வரர். அந்த வைத்தீஸ்வரனை பார்த்து அவர் கேட்கிறாரு. அவர் வந்து ஆலமரத்துக்கு கீழே ஒரு காலை மடிச்சு உட்கார்ந்துருப்பார் பெருமாள், கல்லால மரத்துக்கு கீழே அமர்ந்திருக்கிற கோலத்துல. அதை அவர் கிண்டல் பண்றாரு, உனக்கு வாத கால்கிறார், ஒரு கால் வராதா? சிவபெருமான் அப்படி சொல்லிட்டு பெருமாள் வந்து பார்க்கடல்ல படுத்திருக்கிறார். பார்க்கடல் என்பது நீர், படுத்திருத்தல்னா இடிதல். உன் மச்சானுக்கு நீர் இழிவுங்கிறார். டயபெட்டிஸா? அப்புறம் விநாயகருக்கு வயிறு வீங்கி இருக்கு, போத வயிறுங்கிறார். எல்லாம் சொல்லிட்டு எப்ப உன்னை பெரிய வைத்தியங்கிறாங்க, உனக்கும் சேர்த்து உங்க வீட்டுக்குள்ளேயே இவ்வளவு கோளாறு வச்சிருக்க, நீ எப்படி மத்தவங்க வருத்தத்தை தீர்ப்ப? மதக்காலான் தமக்கு மைத்துனருக்கு நீரறிவாம், போதப் பெருவையிராம் புத்திரருக்கு ஓதக்கேள், வந்த வினை தீர்க்க வகையறியார் வேலூரார், எந்த வினை தீர்ப்பார் இவருக்கு? இதெல்லாம் இகழ்வது போல் புகழ்வது. காளமேகம் ஒரு தனித்துவமான கவிஞர். அது அருளாளரா என்றால் அவர் கவிதைக்கு கட்டுப்பட்டு அருள் கனிந்தது. ஆனா அவர் வந்து ஒரு முழு நேர அருளாளரா தன்னை முன்னிறுத்திக்காம அருளை ஒரு கச்சா பொருளாக்கி வாழ்க்கையை வாழ்ந்தவர். அது ஒரு ஆச்சரியமான ஆள் தான் ஆளவர். திருக்கோவில்கள்ல நம்ம வந்து வழிபாட்டு முறைகளை பத்தி பேசியிருக்கோம். திருக்கோவில்கள் இவ்வளவு பெருசா மன்னர்கள் நிர்மாணிச்சதுக்கும் அதுக்கு நிறைய திருப்பணிகளுக்கு பொருள் செலவு செஞ்சதுக்குமான அடிப்படை காரணம் என்னவா இருக்கும்? அது ஒரு பிரம்மாண்டமான பிரபஞ்சத்தை, ஒரு பிரம்மாண்டம் அல்ல, அகண்ட கோடி பிரம்மாண்டங்களை படைத்தவன் இறைவன். அப்ப இறைவனை போய் நீங்க வந்து ஒரு சிங்கிள் பெட்ரூம் அபார்ட்மெண்ட்ல குடி வைக்க முடியாது. எல்லாவற்றையும் பிரம்மாண்டமாக பார்த்த இறைவனை பிரம்மாண்டமாக உலகத்துக்கு காட்டும். அதற்குதான் அந்த உடல் அண்டத்தில் இருப்பது பிண்டத்தில், பிண்டத்தில் இருப்பது அண்டத்தில் உடல் தத்துவம் பல ஆலயங்கள்ல உருவாகி இருந்தாலும் அந்த பிரம்மாண்டத்தினுடைய முக்கிய நோக்கமே இவன் எவ்வளவு பெரியவன்னு காட்டுறது. நீங்க சிற்ப சாஸ்திரத்துல துவாரபாலகர் வந்து இப்படி கை காட்டிட்டு நிற்பார் முன்னால. விஸ்மயம்னு பேர் இருக்கு. உள்ளே இருப்பவன் ரொம்ப பெரியவன் அர்த்தம். நீ பாட்டு விளையாட்டுத்தனமா போகாத, செல்போன் நோண்டிக்கிட்டே போகாதா, உள்ள வந்து இந்த அனைத்தையும் நிர்மாணித்த பெருங்கடவுள் இங்கே எழுந்தருளி இருக்கிறான். இந்த விஸ்மயம்னு சொல்றது வியப்பினுடைய அடையாளம். கொஞ்சம் பயபக்தியா அவர் ஒரு விரல் காட்டுவார், அமைதியாரு, ஒழுங்காரு. துவாரபாலகர் சன்னதியிலேயே அந்த உணர்வை நம்ம பெற முடியும். அப்ப ஆலயத்தினுடைய பிரம்மாண்டம் என்பது ஆண்டவனுடைய பிரம்மாண்டத்துக்கு ஒரு சின்ன குறியீடு. அவ்வளவு. அதுதான், இதுவே சின்ன குறியீடு. ஆனா நம்ம தேசம் மாதிரியான ஆலயங்கள் வந்து வேற எங்கேயும் நீங்க பாத்திருக்கீங்களா? மற்ற தேசங்கள்ல இல்ல. இந்த சிறப்புகள் வேற எங்கேயுமே நம்ம சிற்பங்கள் இவ்வளவு வாய்ப்பே இல்ல. அது ஆலயங்களுக்குள்ள போகும்போது பொதுவா அது வந்து எந்த கோயிலா இருந்தாலும் மலை கோவிலா இருந்தாலும் எப்படி இருக்கும் நமக்கு மனது? உங்களுக்கு குறிப்பா அதாவது ஒரு ஆலயம் என்பது உங்களின் பெரிதுபடுத்தப்பட்ட வடிவம். நீங்க எப்படியெல்லாம் இருக்கணுமோ அது ஆலயம் சொல்லுது. அதுல 1% நாம் இருக்கோமான்னு நாமே கேட்டுக்கோம். இந்த கொடிமரம் என்பது உங்க முதுகுத்தண்டை குறிக்கும். அதுல கொடியேற்றம் என்பது உங்களுடைய குண்டலினி ஆற்றல் மேலிடுவதை குறிக்கும். இதுல ஆரம்பிச்சீங்கன்னா கர்ப்ப கிரகம் வரைக்கும் உள்ளம் பெருங்கோயில், உன்னுடம்பு ஆலயம், வள்ளல் பிரானாருக்கு வாய் கோபுரவாசல், தெள்ளத் தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம், கள்ளப்புலனைந்தும் காளாமணி விளக்குனர். அப்ப நீங்க வந்து ஆலயத்தினுடைய மினியேச்சர் அப்படின்னு தெரிந்தால் ஆலயத்தினுடைய பிரம்மாண்டம் என்னன்னு நமக்கு தெரியும். ஆரம்ப காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் இந்த ஆலயங்கள், திருக்கோவில்களை வந்து நிறைய படிநிலைகள்ல தான் எல்லாரும் எடுத்தெடுத்து திருப்பணிகள் செஞ்சிருப்பாங்க இல்லையா? இப்போ அந்த ஆலயங்களுடைய அந்த தன்மையை இப்பவும் நாம பராமரிக்கிறதுனால நமக்கு இருக்கிற நன்மைகள் என்ன?
அதாவது ஆலயங்கள் பெரும்பாலும் குறிப்பாக தமிழ்நாட்டில் ஆகம அடிப்படையில் தோன்றியவை. ஒவ்வொரு ஆலயமும் ஒவ்வொரு ஆகம அடிப்படையில் வந்திருக்கு. அந்த ஆகமம் என்ன சொல்லுகிறதோ அந்த மரபுப்படி அதை பராமரிப்பது நல்லது. இப்ப அதனால வழி வழியாக அங்கே பூசை செய்வதுன்னு ஒரு மரபு வந்தது. மாதொரு பாகருக்கு வழி வழி அடிமை செய்யும் வேதியர்ங்கிறார் சேர்க்கிறார். நாம ஒன்ன மறந்துடக்கூடாது. அதாவது இந்து மதத்துக்குன்னு ஒரு தனி புத்தகம் கிடையாது. இப்ப மற்ற சமயங்கள் ஒரு நூலை மையப்படுத்தி இருக்கின்றன. இந்து சமயத்துக்கு அப்படி என்ன புத்தகம் இருக்குன்னு கேட்பாங்க. இந்து சமயத்துக்கு அப்படி ஒரு புத்தகம் இல்லை. ஆனால் அது இருக்கிற ஒவ்வொரு வழிபாட்டு முறைக்கும்னு பிரமாண நூல்கள் உண்டு. இப்ப சைவத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா திருமுறைகள் தான் பிரமாணம். திருமுறைகள் என்ன சொல்லுதோ அதன்படிதான் நாம வழிபடுறோம். இப்போ பல பேர் சொல்லுவார்கள் சைவனுக்கும் வடமொழிக்கும் சம்பந்தம் இல்லை. அது கிடையாது. ஏன்னா எனக்கு திருமுறை என்ன சொல்லுதோ அதான் நான் கேட்கணும். இப்ப திருநாவுக்கரசர் என்ன சொல்றார்? சிவன் யாருன்னு கேட்டா வானவன்கான், வானவர்க்கும் மேலானான்கான், வடமொழியும் தென் தமிழும் மறைகள் நான்கும் ஆனவன்கான் அப்படிங்கிறாரு. அப்ப சைவம் சிவனை தமிழ் வடிவாகவும் சமஸ்கிருத வடிவாகவும் பார்க்கிறது. வடமொழியும் தென் தமிழும் அதான் பிரமாணம். அது எனக்கு வந்து ஆர்குமெண்டே கிடையாது. ஏன்? என் சமய ஆச்சாரியர்கள் இந்த தேவார மூவரும் மணிவாசக பெருமானும் அவர்கள் வேதத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அப்ப நான் ஏற்றுக்கொள்வதுதான் என்னுடைய கடமை. இந்த பிரமாண நூலை முன்வைத்து சமய தர்க்கத்தை ஏற்படுத்துகிற முறையை மறைஞ்சு போச்சு. அதனால அவங்கவுங்க தோன்றதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க வந்து ஒரு வைணவர் அப்படின்னா தமிழ்ல வந்து வேதம் தமிழ் செய்த மாறன்னு நம்மாழ்வார சொல்றோம். திவ்ய பிரபந்தம் தான் அவங்களுக்கு பிரமாணம். அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும். திருமுறைகள் திவ்ய பிரபந்தங்கள் ரெண்டும் இறைவனுக்கு இணையா வச்சு நாம வழிபாடு செய்யறோம் இல்லையா? அந்த இணையா வச்சு வழிபாடு செய்யறதுங்கிறது இறைவனுக்காக அவங்க பாடினதுனாலயா, இறைவன் அருள் இவங்களுக்கு வந்ததுனால பாடினது? இறை சாநித்தியம் நிரம்பி இருக்கக்கூடிய மஞ்சள தன்மை கொண்ட நூல்கள். அவங்க அதை பாடின பாவத்துல நின்று பாடினால் அவர்கள் உணர்ந்தது போல் நம்மால் இறைவனை உணர முடியும். சத்தியமா உணர முடியும். இப்போ நீங்க கெமிஸ்ட்ரியில வந்து அதுல பிஹெச்டி எல்லாம் பண்ண ஒருத்தர் ஒரு ஃபார்முலா அப்ளை பண்ணி ஒன்னு கண்டுபிடிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இதையும் அதிகம் சேர்த்தா இதுதான் வரும், அது ஃபார்முலா. இவர் வந்து பிஹெச்டி முடிச்சிருக்கிறாரு. அவர் ஒரு 6ஆம் கிளாஸ் பையனுக்கு சொல்லி கொடுத்தாருன்னா அந்த 6ஆம் கிளாஸ் பையனும் சேர்த்தாருன்னா அதான் வருது. எப்படி அது H2O தண்ணீர் வருது எப்படி? அதுக்கு பிஹெச்டி படிக்கணுமானா கிடையாது. அவர்கள் அதை கண்டறிந்தவர்கள் என்ன சொன்னார்களோ அதை ஒரு சிறிய மாணவன் செய்தாலும் அது கிடைக்கிறது. அருளாளர்கள் என்ன சொன்னார்களோ அது ஒரு சின்னஞ்சிறிய மனிதன் சொன்னாலும் அவங்க வாழ்க்கையில சித்திக்கும். ஓ சரி சரி. அதனால இப்ப நான் அடுத்து கேட்க வந்தது அதுதான். ஆண்டவனை இந்த மொழியில தான் வழிபாடு செய்யணும் அப்படின்ற அந்த சர்ச்சை இருக்குது இல்லையா? இந்த மொழி அரசியல் தேவையா? இல்ல, நீங்களே சொல்றீங்க மொழி அரசியல், மொழி அருளியல் அல்ல. அருளியல் இல்ல. அருளியலுக்கு மொழி தேவை, மொழி பேதம் கிடையாது. அதை வைத்து அரசியல் செய்பவர்கள் அதை பற்றி எது வேண்டுமானாலும் பேசிக்கொண்டு அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம். அதாவதுங்க ஒரு வழிபாட்டுல சாத்திரமும் தேவை, தோத்திரமும் தேவை. எங்க சாத்திரம் வரணும் எங்க தோத்திரம் வரணும்னு ஆகமம் சொல்லுது. மணிவாசகர் ரொம்ப அழகா திருப்பள்ளி எழுச்சியில சொல்றார். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா வீணையை ஆழ் வாசிக்கிறாங்க, ஒரு பக்கம் ரிக்வேதம் சொல்றாங்க, ஒரு பக்கம் தேவாரம் சொல்றாங்க. இன்னிசை வீணையர் யாழினர் ஒரு பால், இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒரு பால். அப்ப இரண்டுமே ஒரு ஆலயத்துல இருந்திருக்கு. எது எது எங்க வரணும் என்பதை பக்தர்கள் தான் முடிவு பண்ணும். முதல்ல கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் இதில் தலையிட்டு இது இப்படிதான் சொல்ல உனக்கு முதல்ல உரிமை கிடையாது. நம்பிக்கை அடிப்படை இறைவனை ஏற்றுக்கொள்ளணும். அதன் பிறகு நீ பேசுபவர்களுக்கு இதை பற்றிய விளக்கங்களை அந்த துறையை சார்ந்தவர்கள் தருவாங்க.
நிறைய பேர் இருக்கோம் அதுக்கு, நாங்க கவலைப்பட்டுக்கிறோம். ஓகே, தமிழை பற்றியும் பக்தி இலக்கியங்களை பற்றியும் நம்மள நிறைய பேருக்கு கொஞ்சம் கூட தெரியாத அல்லது மறந்து போன பல அபூர்வ தகவல்களை நமக்கு அற்புதமா சொல்லிட்டு இருக்காரு நம்முடைய மரபின் மைந்தன் அவர்கள். அவரோடு இன்னும் உரையாடி இன்னும் நிறைய நாம தெரிஞ்சுக்க இருக்கிறோம். கொஞ்ச நேரம் காத்திருப்போமே.